ஹாய்! எப்போதும் போல மீன் குழம்பு வைக்காம, இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா எல்லா மசாலாவும் வறுத்து அரைச்சு, ஒரு மீன் குழம்பு வந்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வானல் வச்சுட்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா வதங்குனதுக்கப்புறம், எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். மிளகு, சோம்பு, சீரகம் அது கொஞ்சம் வதங்குனதுக்கப்புறம் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் போட்டுட்டு நல்லா வதங்கிட்டு, அது கூட என்னென்ன மசாலா போட்டிருக்கிறேன்னா, மஞ்சத்தூளு, மிளகாத்தூளு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூளு, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்தால் அதுவும் போட்டுக்கிட்டா நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். எல்லாம் வதங்கிட்டு அதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதங்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு அது கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இதோட ராஸ்மெல் போகணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் ஊற்றிட்டு இதோட புளி ஸ்மெல் போனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறோம். எப்படி இருக்குன்னா நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா கொதிஞ்சு வந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதில் எந்த மீன் போட்டாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மீன் கூடவே மாங்காய் போட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மீன், மாங்காய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா சூப்பரான மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சி ஊற்றின குழம்பு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வந்து இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாய் பாய்.